எண்ணெய் காஞ்சிடுச்சு, பெரிய வெங்காயத்துக்கு பெரிய வெங்காயத்தை போட்டாச்சு. இப்போ இஞ்சி வெங்காயத்தை இப்போ 1.5 கிலோ நண்டுக்கு 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 4 தக்காளி எடுத்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வதங்கும். நல்லா கிண்டுச்சுன்னா நல்லா வதங்கும். ஒன்றரை கிலோ நண்டுக்கு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கணும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் பத்தலை. எண்ணெய் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். இந்த நண்டுக்கு அந்த நண்டு வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சம் லைட்டாக. தக்காளி வெங்காயம் மசாலா நல்லா வெந்துருச்சு. நண்டை எடுத்து நண்டு கிரேவிக்கு உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போ நான் நோன்பு வேறு வச்சுருக்கோம்னா உப்பு டேஸ்ட்டாலாம் பார்க்க முடியாது. ஒரு புட்டு மதிப்பாக தான் அதில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ வீட்டு மசால் பொடி அது 1 ஸ்பூன், 1 ஸ்பூனுக்கு கொஞ்சம் போட்டு கிண்டி விட்டுக்கணும். நண்டு கிரேவிக்கு இல்லை கொஞ்சம் லைட்டாக தண்ணி வேகணும்ல நண்டு, அதுக்காக. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நண்டு கிரேவி வச்சுருக்கு. மூடி போட்டு 10 நிமிஷம் வேகட்டும். அப்புறம் பார்த்துக்கணும் நண்டு எப்படி இருக்குது. 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் போட்டு இதை பொடி பண்ணி வச்சுருக்கு. இந்த நண்டு கிரேவிக்கு இதை கொட்டிடும். பொடி பண்ணி வச்சதை நண்டு கிரேவி நல்லா கிண்டிக்குவோம். ரெண்டு ஸ்பூன் தேங்காய் போடுவோம். இதுக்கு நண்டு கிரேவிக்கு லைட்டாக தண்ணி தெளிச்சு
கிரேவி மூடியாச்சு. இதை மூடிடுவோம். கிண்டிட்டு இதை போட்டு இறக்கிடுவோம். நண்டு கிரேவி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா வந்துருச்சு நண்டு.